ஹர ஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர, மகா பெரியவா சரணம். பூஜை அறையில் நீ இந்த 3 பொருளை மட்டும் சேர்த்து தவறாமல் வைத்துவிடு. இந்த 3 பொருளை உன்னுடைய பூஜை அறையில நீ வைக்கிறது மூலியமா நீ சொந்த வீடு கட்டுற பாக்கியம் உனக்கு கிடைக்கும். உன்னுடைய வாழ்க்கையில நீ பட்ட பண கஷ்டங்களாகட்டும் அல்லது வேற ஏதாச்சும் பிரச்சனைகள் இருந்தாலும் சரி, அது எல்லாத்துக்கும் தீர்வு ரொம்ப எளிதா உன்னுடைய வாழ்க்கையில கிடைக்க போகுது. அதனால மறக்காம நீ இந்த ஒரே ஒரு விஷயத்த மட்டும், அதாவது தவறாம இந்த பூஜை அறையில மட்டும் இந்த 3 பொருளை வச்சிரு. அப்படி இந்த 3 பொருளை வைப்பது மூலியமா உனக்கு எப்பவும் நல்ல விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும். உன் வாழ்க்கை முழுவதும் தேவையற்ற விஷயங்கள் அனைத்தும் நீங்கி நீ நினைச்சபடியான ஒரு வாழ்க்கை உனக்கு ரொம்ப சீக்கிரமாவே உன்னுடைய வாழ்க்கையில கிடைக்கும். நீ எந்த அளவுக்கு இதை நம்பிக்கையோட உன்னோட வீட்டு, அதாவது பார்த்தீங்கன்னா பூஜையில நீ வைக்கியோ அந்த அளவுக்கு உன்னுடைய வாழ்க்கை மாறும். அப்படிப்பட்ட ரொம்பவே சக்தி வாய்ந்த ஒரு பரிகாரத்தை பற்றி பார்க்கலாம். அதற்கு முன்பு நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வை இருப்பேன் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய எந்த ஒரு தகவலாக இருந்தாலும் உங்களுக்கு உடனே நோட்டிபிகேஷனா வந்து கொண்டே இருக்கும். நீங்கள் உங்களுடைய வீட்டில், அதாவது பூஜை அறையில் வைக்க வேண்டிய விஷயம் இருக்குதுங்க. அதற்கு முன்பு உங்களுடைய பூஜை அறையும் அதை எடுத்து உங்களுடைய வீடையும் உங்களால் முடிந்த அளவுக்கு நீங்கள் சுத்தபத்தம் படுத்திக் கொள்ளுங்கள். முக்கியமாக நீங்கள் இந்த விஷயத்தை பூஜையில் வைக்கும் போது நீங்களும் சுத்தபத்தமாக இருக்க வேண்டும். முடிந்தால் உங்கள் குடும்பத்தார்கள் அனைவரையும் கூட்டுக் கொள்ளலாம். அப்படி இல்லை என்றால் வீட்டில் மூத்தவர் யாரோ அவரை வைத்து இதை வைக்க வையுங்கள். அதாவது முதல் விஷயம், உங்கள் வீட்டில் அதாவது தேவைப்படக்கூடிய பொருள் தேங்காய். அதன் பிறகு பாத்தீங்கன்னா 5 ரூபாய் நாணயம் 1, அப்புறம் சிறிதளவு கல்லுப்பு, முக்கியமாக நீங்கள் எடுக்க வேண்டிய ஒரு சின்ன அகல் விளக்கு, இதை எடுத்துக்கொள்ள வேண்டும். அதை எடுத்து நீங்கள் முதல் விஷயமாக, அதாவது பார்த்தீங்கன்னா அந்த சிறிய அகல் விளக்கு ஓரளவுக்கு கொஞ்சம் பெருசாவே எடுத்துக்கோங்க. அதை எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த அகல் விளக்குல நீங்க உப்பை போடணும். அதை எடுத்து அந்த அகல் விளக்கு உப்பு போட்டதுக்கு அப்புறம் அந்த உப்பு மேல அந்த 1 ரூபாய் நாணயத்தை வைங்க. அதற்கு மேல தேங்காவை நிக்க வச்சிருங்க. இப்படி இதை வைத்து உங்களுடைய பூஜையில வைத்திருங்க. சரியாக 3 நாள் வரைக்கும் இதை அப்படியே உங்களுடைய பூஜையில் இருக்கும்படி வையுங்கள். அதன் பிறகு நீங்கள் தேங்காவை எடுத்துக்கொண்டு போய் கோவில்களுக்கு விடலையாக போடலாம். முக்கியமாக நீங்கள் அந்த ஒரு 5 ரூபாய் நாணயம் வைத்திருப்பீர்கள் அல்லவா, அதை நீங்கள் கோவில்கள் உண்டியலில் போடலாம். அல்லது நீங்கள் அதை தானம் தர்மம் செய்ய கூட பயன்படுத்திக் கொள்ளலாம். முக்கியமாக 5 ரூபாய் மட்டும் எப்படி கொடுக்க முடியும் என்ற எண்ணம் இருப்பவர்கள் அதை சிறிது சிறிதாக உங்களுடைய பூஜையில் வைத்து சேர்த்து கொண்டே வாருங்கள். அதன் பிறகு கொஞ்சம் பணம் சேர்ந்த பிறகு அதை நீங்கள் தானமாக செய்யுங்கள். அந்த கல்லுப்பை நீங்கள் தண்ணீர் கலைத்து விடலாம் அல்லது நீங்கள் சமைக்கும் உணவுகளில் பயன்படுத்திக் கொள்ளலாம். ஆனால் இது வாரத்திற்கு நீங்க 2 முறை அல்லது 1 முறை என்றும் வாரம் வாரம் 1 முறை என்றாவது நீங்கள் செய்து வாருங்கள். அப்படி நீங்கள் வாரம் வாரம் 1 முறை செய்யும் பொழுது உங்களுடைய அனைத்து பிரச்சனைகளும் நீங்கி நீங்க நினைச்சபடியான ஒரு வாழ்க்கை உங்களுடைய வாழ்க்கையில் கிடைக்கும். இது ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு பரிகாரம். இதை நீங்கள் பூஜையில் வைத்து மறக்காமல் செய்து பாருங்கள். நம்பிக்கையோடு செய்து பாருங்கள். நினைத்தே பார்க்க முடியாத அளவுக்கு பல மாற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நிகழ்ந்தே தீரும், அதுவும் கூடிய விரைவில். நம்பிக்கையோடு செய்து வாருங்கள். நல்லதே நடக்கட்டும். ஹர ஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர. நன்றி, வணக்கம்.